ரொம்ப நாளுக்கு முன்னாடி வீட்ல இருந்து ஓடி போன பையன் வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு இவதான் என்னோட மனைவின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த கூட்டிட்டு வந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க உண்மையில ஒரு திருநங்கைங்க. உடல் அளவுல பையனாகவும் மனதளவுல பெண்ணாகவும் வாழ்றவங்க. இந்த விஷயம் இப்ப ஹீரோவுடைய வீட்டுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த வீட்ல அந்த பொண்ணோட அவர் எப்படி குடும்பம் நடத்துறாரு, அங்க என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்றத ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையில சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் இது. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம நகர் கிர்டன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன். முடிந்தால் பக்கத்துல இருக்கிற அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்ல கதை நிறைய பேருக்கு போய் சேரட்டும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவருடைய பேரு மது. அவர் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்க, அதே வேளையில அவர் நோக்கியும் நம்ம ஹீரோயினான புட்டி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க இருக்கிற ஏரியால அங்க இருக்கிற மத்த தோழிகளுக்கெல்லாம் தெரியாம தான் அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிச்சு இப்போ தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கிட்டையும் வராங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லல, நம்ம உடனே கிளம்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க வீட்டுக்கும் சொல்லிட்டேன் உன்னை கூட்டிட்டு வரேன்ட்டு. அவங்களாம் நமக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க, சந்தோஷமா போவோம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போக, அப்பதான் நம்ம ஹீரோ மது யாரு, இந்த புட்டின்ற நம்ம ஹீரோயின் யாரு அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் உள்ள கதை போகுது. இந்த கதை பிளாஷ்பேக் ரியல் காலம் அப்படின்னு ரெண்டுத்துலயும் மாறி மாறி பயணிக்கோங்க. அதனால ரொம்ப கவனமா கேட்டுட்டு வாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளூட் வாசிக்கிற கலைஞருங்க. அவருக்கு ஒரு குரு இருப்பாரு. அப்படி அவரோட கச்சேரிக்கு போயிட்டு நிறைய கச்சேரிகள்ல அவரு ஃப்ளூட் வாசிப்பாரு. அவருடைய குரு இருக்காருல, அவரு கல்கத்தால இருக்கிற ஒரு வீட்டுல தாங்க தங்கியிருப்பாரு. நம்ம ஹீரோ சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி வந்தவன். எப்படின்னா சம்பாரிச்சுட்டு நிறைய காசை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு, அதாவது தான் ஊருக்கு திரும்பணுன்ற மாதிரி நினைப்பாரு. அதனால தன்னோட குருவோட தான் அவர் தங்கியிருப்பாரு. இப்ப அவங்க குருவுமே அவருடைய வீட்டை காலி பண்ணதுனால இப்போ வேற ஒரு வீட்டை தாங்க தேடி போறாரு. குரு, என்ன குரு இங்க வந்திருக்கோம், பில்டிங்கே பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு, இங்கேயா நம்ம தங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க, கதவை தட்டு, உள்ள இருந்து சில பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்தோட மகிமை உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் கதவை தட்டி பார்த்தா கதவை திறக்கல. அப்படியே பின்னாடி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அங்க நிறைய பெண்கள் துணி மாத்திட்டு இருக்கிற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. ஷாக் ஆகுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு திருநங்கை வந்து அந்த கதவை திறக்க, இப்போ அந்த வீட்டுடைய மேல் போர்ஷன்ல நம்ம ஹீரோவும் அந்த குருவும் கிளம்புறாங்க. அப்படி அங்க தங்குற மாதிரியும் காட்டுறாங்க. கட் பண்ணா நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையும் நம்ம ஹீரோ இப்ப அங்க இருந்து ஓடி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருப்பார்ல. அப்படி இப்ப ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு. அந்த பஸ் ஸ்டாண்ட்லயும் தான் ஊருக்கு போறதுக்கான டிக்கெட்டை எடுக்கிறாரு. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக் குள்ள போகுது. நம்ம ஹீரோ தான் குருவோட அந்த வீட்டுக்கு வந்திருப்பார்ல. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் ஒரு ஆத்தங்கரையோட உட்காந்து தான் குருவோட ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் முதல் வாட்டி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. புட்டி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவங்க ஒரு திருநங்கை அப்படின்னாலும் அது நம்ம ஹீரோக்கு தெரியாதுங்க. முதல்ல அவங்கள ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரிதான் ஹீரோ நினைச்சிருப்பாரு. என்னங்க ஆத்தங்கரையோர உட்காந்து துணி துவைக்க போறீங்களா, உங்களுக்கு நீச்சல்லாம் தெரியுமான்ற மாதிரியும் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி தாங்கிட்டு ரொம்ப சகஜமா பேசுறதுனால ஹீரோவையும் இந்த புட்டிக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இப்போ நிகழ்காலத்துக்கு கதை வருது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகாதனால ரெண்டு பேருமே ஒரு இடத்துல சாப்பிட செய்யறாங்க. இப்போ பிளாஷ்பேக்கு கதை போக ஹீரோக்குமே இந்த புட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. அவர் குருவோட அந்த இடத்துல தங்கி இருக்கும் போதோ அவருடைய ஃப்ளூட் எடுத்தும் வாசிக்கிறாரு. அதுலயுமே சில ஹிந்தி பாட்டெல்லாம் அவர் வாசிக்க, அதெல்லாம் கேட்க கேட்க இந்த புட்டிக்கும் இவன் நம்மள நினைச்சுதான் வாசிச்சிட்டு இருக்கான்ற மாதிரியும் புரியுது. அவங்களும் டீ குடுக்கிற மாதிரி மேல வர, அப்ப நம்ம ஹீரோவை பார்க்க, அப்படி நம்ம ஹீரோ அங்க தங்குற நாட்கள்ல சந்தோஷமா தாங்க இருக்காரு. தினமும் காலையில நம்ம ஹீரோ ஒரு வேலைக்கு போவாருங்க. அதாவது அங்க ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க டெலிவரி பாயா தான் ஹீரோ வேலை பார்ப்பாரு. எப்பனா இந்த கச்சேரி வந்தா அந்த கச்சேரிக்கு போய் ஃப்ளூட் வாசிப்பாரு. அண்ட் நம்ம புட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட இருக்கிற திருநங்கைகளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற சிக்னலுக்கு போயிட்டு அங்க நிறைய பேர்கிட்ட காசு கேட்பாங்க. அதுதான் அவங்களுடைய டெய்லி ஜாபாவும் வச்சிருப்பாங்க. கதை இப்போ நிகழ்காலத்துக்கு வருதுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுல ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய பஸ்ஸை விடுறாங்க. அதனால அடுத்த நாள் வரைக்கும் அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டி இருக்குங்க. இப்ப பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாங்க. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்கு போக நம்ம ஹீரோயினான புட்டி இருக்காங்கல்ல, அவங்க குருமா அப்படின்ற மாதிரி ஒரு லேடியோடைய கேங்ல தான் இருப்பாங்க. அந்த குருமா என்ன சொல்றாங்களோ அதை தான் அங்க இருக்கிற எல்லா திருநங்கைகளும் கேட்பாங்க. இப்போ நிகழ்காலத்துல இவங்க அந்த லாட்ஜ்ல வந்து ரூம் எடுப்பாங்கல்ல, அதுவுமே எத்தனை மணி நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேக்குறாருங்க. ஹலோ, எங்களை பார்த்தா எப்படிங்க இருக்கு, நாங்க ஒரு நாள் இங்க தங்கத்துக்காக வந்திருக்கோம், நீங்க நினைக்கிற எந்த விஷயத்துக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ அங்க ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு அந்த ரூமுக்குள்ள போறாரு. இங்க பாரு புட்டி, இந்த இடம் ரொம்ப மோசமான இடம். அண்ணா அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன்ல அந்த ஆபரேஷன் விஷயமா, அதுக்காக இங்க ஒரு பிரின்சிபல் மேடமா பாத்திருக்கேன். அவங்களும் இப்படி ஒரு பையனா பிறந்து அதுக்கப்புறம் பொண்ணா மாறினதுக்காக ஆபரேஷன் பண்ணி இப்போ ஒரு
ஒரு பொண்ணாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேருடைய வாழ்க்கை குறித்தும் புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம். அப்படி நீ ஆபரேஷன் பண்ணி உண்மையாலேயே ஒரு பொண்ணா மாறிட்டனா நம்ம 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டு எல்லா கப்பிள்ஸ் மாதிரியும் சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பும் போதும் இது ஒரு மோசமான லாட்ஜ்ன்றதுனால கண்டவெல்லாம் இதுக்குள்ள வந்துருவான். யாரு கதவு தட்டினாலும் திறக்காத, நான் வந்து தட்டினா மட்டும் கதவை தர. அதுக்கப்புறம் இந்த டோப்பா போட்டிருக்கல, அவங்க ஹீரோயின் புட்டி டோப்பா தான் போட்டிருப்பாங்க, இதை எப்பவுமே கலட்டாத, இப்பதான் பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்க அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்படி போற அவருமே கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வராருங்க. இன்னும் அதுக்குள்ள வந்துட்டீங்க, என் பிரியங்கா சோப்ராவை பார்க்க தான் வந்திருக்கேன், எங்க இருக்கான்னு கேட்க அவங்களும் சிரிக்க உடனே கொஞ்சம் லஞ்ச் எடுத்துட்டு வந்தும் கொடுக்குறாரு. 2 பேருமே நல்லா சாப்பிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரின்சிபல் மேடம் இப்பவே நம்மள வர சொல்லிட்டாங்க, கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி அங்க நம்ம புட்டியை கூப்பிட்டுக்கிட்டோம். ஹீரோ அந்த ஸ்கூலை நோக்கி போக அப்படி அங்க வந்து அந்த பிரின்சிபல் மேடமையும் பாக்குறாங்க. அவங்க கிட்ட இவங்க 2 பேருமே தான் கணவர் மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இவளை நான் ரொம்ப காதலிச்சு இப்ப திருமணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இவ உடல் அளவுல ஒரு ஆணா இருக்கா, ஒரு பெண்ணா மனதளவுல இருந்தாலும் உடல் அளவுல மாற முடியலன்ற மாதிரி வருத்தப்படுறா. ஆபரேஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. உங்களை மாதிரி மாறணும்னா அதுல இருக்கிற கஷ்டங்கள் பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி அந்த ஆபரேஷன் பண்றதுக்கும் ஏற்பாடு பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க அவங்களுமே ஒரு புத்தகத்தை இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி மாறுறது மூலயமா நிறைய வலிகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். என்ன மேடம் சொல்றீங்க, ஆபரேஷன் பண்ணா வலிக்குமா? ஆமா, கண்டிப்பா வலிக்கும். ஆனா இப்ப நீ சமூகத்துல அனுபவிக்கிற வலியை விட அது ரொம்ப கம்மி தான். அதுக்கு நிறைய லட்சங்கள் செலவாகும், ஒரு 10-15 லட்சம் வரைக்கும் செலவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதும் அங்க இங்க 2 பேருடைய முகமும் மாறுது. ஏன்னா 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வேலையை பாக்குறவங்க. ஒரு 10,000 ரூபாய் சேர்க்கறதே அவங்களுக்கு பெரிய விஷயங்க. இப்ப இதுல எங்க எவ்வளவு செலவு பண்ணி இந்த ஆபரேஷன் பண்றதுன்ற மாதிரியும் இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. சரிப்பா, நம்ம ஹீரோ ஒரு ஆண் தானே, எப்படி நம்ம புட்டி மேல அவருக்கு காதல் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா காதல் எப்படி வேணா வரலாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவருடைய ரூம்ல தங்கியிருப்பார்ல, அதாவது நம்ம ஹீரோயின் புட்டியோடைய அந்த ஹாஸ்டலுக்கு மேல அப்போ புட்டி அப்பப்போ மேல வந்துட்டு போவாங்க. அப்ப வரும்போதெல்லாம் ஹீரோ புட்டி கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாரு. ஒரு நாள் அவங்களுடைய துணியை கீழே போட்டுடுறாங்க. அதையும் ஹீரோ குறுகுறுன்னு பாப்பாரு. அப்படி மெல்ல இவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த காதல் மலர அப்படிதான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ வந்திருப்பாங்க. இப்ப நிகழ்காலத்துக்குள்ள கதை வருதுங்க. நம்ம ஹீரோ அந்த பிரின்சிபல் மேடமை பார்க்க வந்திருப்பாங்கல்ல, அப்ப அந்த பிரின்சிபல் மேடமும் சரி ஓகேமா கவலைப்படாத, உங்ககிட்ட எப்போ காசு சேருதோ அப்போ இந்த ஆபரேஷன் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் இந்த சாமி சிலையை கையில வச்சுக்கோங்க, எவ்வளவு பாரம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த கடவுளை நினைச்சு வேண்டிக்கோங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டோம். அவங்க 2 பேரையும் அங்க இருந்து அனுப்ப இப்ப கதை பிளாஷ்பேக்கு போகுதுங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்போ காதலிச்ச விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய குருமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருது. நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா கத்துறாங்க. நம்ம என்ன பண்றோம் என்ன வேலை பாக்குறோம்னு உனக்கு தெரியாம இப்ப காதல் ரொம்ப முக்கியமா, இந்த ஆம்பளைங்களெல்லாம் நம்பவே கூடாது, அவங்க காரியம் ஆனதும் நம்மள எங்கன்னா ரோட்ல விட்டு கூட போயிடுவானுங்க, அவனை நம்பி பின்னாடி போனா உன் உசுருக்கு கூட உத்தரவாதம் இல்லைன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீ அவன் கூட பேசுறத கூட பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரியும் அவங்க மிரட்ட. இப்ப அந்த வீட்டு மேல தானே நம்ம ஹீரோ இருப்பாரு. அவரும் வீடு திரும்புறாரு. அப்ப அந்த குருமாவும் ஹீரோ கிட்ட வந்து இன்னொரு வாட்டி என்னோட பொண்ணு கூட நீ பேசுறது பழகிறதெல்லாம் பார்த்தனா அவ்வளவுதான்ற மாதிரியும் அவங்க கத்துவாங்க. சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க 2 பேருமே அந்த வீட்டை விட்டு இப்போ ஓடி இருப்பாங்க போல. இப்போ நிகழ்காலத்துல கதை வருதுங்க. அந்த பிரின்சிபலை பார்த்துட்டு வந்தோம். இவங்க ரூம்ல ரொம்ப கண்கலங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட நீ இதை நினைச்செல்லாம் கஷ்டப்படாத, என்னோட காதல் ரொம்ப புனிதமானது, நீ என்னை பத்தி என்ன நினைச்ச, ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னை ஏத்துப்பேன்னு நினைக்கிறியா, இப்பயும் நான் உன்னை ஏத்துக்கிறேன் தான், முதல் வாட்டி பார்க்கும் போதே என் மனசை உனக்கு பறி கொடுத்துட்டேன், நீ நம்பலனா அதை நான் நிரூபிச்சும் காமிக்கிறேன்ற மாதிரி இப்போ ஹீரோயின் என்ன நிலைமையில இருக்காங்களோ அப்படியே அவங்கள ஏத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்களோடையும் ஒன்னா இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் கேட்கும் போதோ நம்ம 2 பேருமே எங்க ஊருக்கு போவோம், அங்க ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வோம், ஏன்னா இங்க இருந்தா நீ சிக்னல்ல எல்லார்கிட்டையும் காசு கேட்டது, அதுக்கப்புறம் உன்னோட குருமாவுடைய தொல்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா ஊர்ல வில்லேஜ்ல அது எதுவுமே தெரியாது. நீ இந்த டோப்பாவோட பார்த்தா நீ திருநங்கை அப்படின்ற மாதிரிலாம் எங்க ஊர்ல கண்டுபிடிக்க மாட்டாங்க, கண்டிப்பா உன்னை ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால நம்ம ஊருக்கு போலாம், பேசி சமாளிக்கலாம், நம்ம 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டோம், இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியும் அவர் ஊருக்கு கூட்டு போவாருங்க. சோ அப்படிதான் இவங்க 2 பேரும் ஊருக்கு வந்திருப்பாங்க. போற வழியிலையும் எனக்கு அப்பா இல்ல, என் அண்ணன் தான் என்ன வளர்த்தான், என் அண்ணனுக்கு ஒரு மனைவி இருக்கா, ஒரு பையன் இருக்கான், இதுதான் என்னுடைய சின்ன குடும்பம், கண்டிப்பா அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. ஹீரோயின் கிட்டையும் உனக்கு குடும்பம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போதும் அவங்களும் எனக்கும் இருந்தாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அப்பா அம்மான்னு சொல்லி சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா நடக்கக்கூடாத ஒரு விபரீத சம்பவம் நடந்ததுனால தான் நான் அங்கிருந்து ஓடி இப்ப இந்த கல்கத்தால வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க.
அப்படி அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருமே நம்ம ஹீரோவுடைய ஊருக்கும் வந்து சேர்றாங்க. அங்க ஹீரோவோட அம்மாவும் இவங்க 2 பேரையும் பார்க்க ஷாக் ஆகுறாங்க. யாரா அது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இது என்னோட மனைவி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அங்க நம்ம ஹீரோவுடைய அண்ணி ஓடி வராங்க. இவளுடைய பேரு புட்டி, இவதான் என்னோட மனைவி, இந்த வீட்டுடைய 2வது மருமகள் அப்படின்ற மாதிரியும் சொல்ல அங்க அவங்களுக்கும் சந்தோஷம். இப்ப ஹீரோ அவரோட அண்ணன் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. என்னடா சின்ன வயசுல ஓடி போன, சம்பாரிச்சுதான் திரும்பி வருவேன்னு சொன்னேன், இப்போ கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டியா, ஏதோ வந்துட்டியே அதுவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அங்க தான் தம்பியையும் ஏத்துக்கிட்டு அவங்களோட மனைவியா இருக்கிற நம்ம புட்டியையும் ஏத்துக்கிறாங்க. ஆனா இன்னும் அவங்க ஒரு திருநங்கை அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க. இப்போ ஹீரோடைய அண்ணியும் ஹீரோ கிட்ட வந்து என்னடா ரொம்ப நல்லா வளர்ந்துட்ட, சின்ன வயசுல இங்க இருந்து போன, எப்பவுமே உன்னோட நினைப்பு தாண்டா, எங்களோட முதல் பையனே நீதானே, சும்மா சொல்லக்கூடாது, ஒரு அழகான பொண்ணை தான் பிடிச்சிருக்க, என்னை விட அழகா தான் இருக்கா அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அந்த புது மருமகளுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லாவே உபசரிக்கிறாங்க. ஹீரோட அம்மாவும் இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி தான் வணங்குற சாமி கிட்டையும் அவங்க வேண்டிக்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் அங்க ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. இவங்களுக்கு எப்போ உண்மை தெரிய போதோ, என்ன சொல்ல போறாங்களோன்ற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கு. ஹீரோவுடைய அண்ணன் இந்த கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு இந்த வாத்தியங்களை வாசிக்கிறவரு, அவருக்கும் இப்போ ஒரு கச்சேரி புக் ஆயிருக்கு அப்படின்றதுனால அந்த கச்சேரிக்கும் கிளம்புறாரு. இப்போ ஹீரோவுடைய அண்ணி இருக்காங்களே, அவங்களுமே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அவங்களுடைய ரூமுக்கு வராங்க. அவங்கள பத்தி கேக்குறாங்க. உன் முடி ரொம்ப அழகா இருக்குமா, எப்படிமா பராமரிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, விக்குன்னு தெரிஞ்சா அங்க இவங்க செம்மையா சிக்குவாங்க. அது டெய்லி ஷாம்பு போடுறேன் ஆன்ட்டி, அதுவும் எண்ணெய் தேய்ச்சிட்டு போடுறேன், அதனாலதான் இப்படி பளபளன்னு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அங்க அவங்க எப்படியோ பேசிக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோவும் இதெல்லாம் பின்னாடி இருந்து கவனிக்கிறாரு. கண்ணா கொஞ்சம் வெளியே போறியா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ சரி சரி புட்டி வா வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம புட்டியையும் அவர் கூப்பிடுறாரு. அவளை எதுக்குடா கூப்பிடுற, இதெல்லாம் பொண்ணுங்க விஷயம், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி ஹீரோவை மட்டும் வெளியே அனுப்ப. இப்ப புட்டியும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இப்ப புட்டி முன்னாடியே அங்க ஹீரோவுடைய அண்ணி துணிகளை மாத்திக்கிட்டு இருக்க, அதை நம்ம புட்டி கவனிக்கிறாங்க. அப்படியே அவங்களையே பார்த்துட்டு இருக்க புட்டிக்கு அப்போ நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு உடல் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஆனா இப்படி நம்ம பிறக்கலையே அப்படின்ற மாதிரி அங்க அவங்களுக்கு சின்ன வயசுல அவங்களுக்கு நடந்த கொடுமையை பத்தி அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அதாவது புட்டி, அவங்களோட உண்மையான பேரு பரிமளுங்க. அவங்க ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்தே ஒரு பொண்ணாதான் மாறணும் அப்படின்ற மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல ஒரு பெண் வேஷம் போட்டு பள்ளியில இருக்கிற ஒரு காம்படிஷன்ல பேசி வின் பண்ணி முதல் பரிசு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை இந்த பரிமளுடைய அம்மா பயங்கரமா கொண்டாடினாலும் பரிமளோட அப்பாவுக்கு அது சுத்தமா பிடிக்காது. அவன் ஆல்ரெடி ஒரு மாதிரி தான் பேசுவான். அவனுக்கு போய் பொண்ணு வேஷம் போட்டு காம்படிஷன்ல வேலை கலந்துக்க வச்சா அவன் எதுனா மாறிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அங்க பயங்கரமா சண்டை போடுவாரு. அங்க வின் பண்ணிட்டு வந்த பரிமளை பாராட்ட கூட மாட்டாருங்க. இது எல்லாமே அந்த வயசுலயே பரிமள ரொம்பவுமே பாதிச்சிருக்கோம். அப்படி அவங்க ஒரு வயசுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் வித்யாசாகர் அப்படின்ற ஒரு பையனையும் காதலிச்சிருப்பாங்க. பரிமள அவன் ஏத்துக்கிட்டு தான் அவனும் காதலிச்சிருப்பாங்க. எல்லா கஷ்ட நஷ்டம்னு சொல்லி எல்லாத்தையுமே அவன்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. வித்யாசாகரும் நீ ஒன்னும் கவலைப்படாத, பாம்பேல போய் உனக்கு ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் உன்னை ஒரு பொண்ணா மாத்தி உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரியும் பரிமளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு வேளையில அங்க ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அந்த வித்யாசாகர் பரிமளுக்கு கொடுத்திருப்பான். அது என்னன்னா, பரிமளுடைய தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏதோ பையன் பாக்குறாங்க போல. அப்படி இந்த வித்யாசாகரை பாத்துறாங்க போல. வித்யாசாகரும் இங்க ஹீரோயினுடைய தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயின் கேள்விப்படுறாங்க. அவங்களுக்கும் பயங்கரமான கோபம். நேரா வித்யாசாகருடைய வீட்டுக்கு வராங்க. என்னடா இது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற, பாம்பேக்கு கூட்டு போயிட்டு என்னோட புது வாழ்க்கைய வாழ்ற, ஏதேதோ சொன்னியடா, அப்ப அதெல்லாம் பொய்யா, என்ன நீ பயன்படுத்திக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்போ நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன் தங்கச்சிய தானே, உன் வீட்டு பொண்ணு தானே, அப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வீட்டுக்கு தானே வரப்போறேன், நம்மளா சேர்ந்து தானே வாழ போறோம், அப்போ சைட்ல உன்னையும் தானே பாத்துக்க போறேன், நம்மளா சந்தோஷமா இருப்போன்ற மாதிரி சொல்ல, இவன் இப்படி பேசினதை பார்த்து இன்னமும் நம்ம பரிமல் உடஞ்சு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வேதனை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் காதலிச்ச அந்த வித்யாசாகருக்கு தன்னுடைய தங்கச்சியவே அவங்க மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு திருமணம் பண்ணியும் வச்சிருப்பாங்க. அப்படி அந்த திருமணத்தை பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்மளால வாழ முடியாது, தினந்தோறும் இந்த நரகத்துல இருக்க முடியாதுன்ற மாதிரியும் முடிவு பண்ணி அவங்க இந்த கல்கத்தாக்கு ஓடி வந்திருப்பாங்க. அப்படி கல்கத்தாக்கு ஓடி வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்கள அந்த குருமா அப்படின்ற மாதிரி அவங்க தன்னுடைய ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இங்க பாருமா, ஒரு திருநங்கையா இந்த சமூகத்துல வாழ்றதுலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு ஆண் கிட்ட இருந்தோ நமக்கு சேஃப்டி இருக்காது. ரெண்டாவது, நம்மளுடைய திருநங்கைகள் கிட்ட இருந்தே நம்மளுக்கு சேஃப்டி இருக்காது. ஆனா நீ இந்த குருமாவோட ஜாயின் பண்ணிட்டேன்னு வையே, என்னோட பொண்ணா மாறிடுவ. அதுக்கப்புறம் நீ சேஃப்டியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். ஆனா நான் சொல்ற விஷயத்துல மட்டும்தான் நீ தொழிலா பண்ணி அது மூலயமா மட்டும்தான் நீ சம்பாதிக்க முடியும். அதுல பாதி காசை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு குருமா உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்பாங்க. அப்படி நம்ம ஹீரோயினோ டான்ஸ் ஆடி காமிக்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு இந்த விக்கெல்லாம் மாட்டி விட்டு
போயிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சு இந்த சிக்னல்லையும் அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகளை போயிட்டு டான்ஸ் ஆட வச்சோம், நிறைய பேர்கிட்ட காசு வாங்க வச்சு அது மூலயமா சம்பாதிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு நரக வாழ்க்கையை பார்த்தது தான் இப்போ நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நிகழ்காலத்துல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குமே ஒரு கச்சேரி கிடைக்குதுங்க. அப்படி அந்த கச்சேரியிலையும் அவரோட புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி உருகி உருகி அதை வாசிக்கிறத எல்லாத்தையும் அங்க இருக்கிற மக்கள்லாம் அப்படியே மெய்மறந்து பாக்குறாங்க. முக்கியமா ஹீரோயினுக்கு தன்னோட சின்ன வயசு வாழ்க்கையெல்லாம் நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாங்க. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு நரகமா கிடைக்கணும்ன்ற மாதிரியும் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு பக்கத்துல ஹீரோவுடைய அண்ணி உக்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணியோடைய தோல்லையும் சாஞ்சி அவங்க கதறி அழுக, ஒன்னும் கவலைப்படாதமா, உங்க அப்பா அம்மாவை நினைச்சோ உன் வீட்டை நினைச்சோ அழுகாத, அதான் இங்க வந்துட்டல, இதுக்கப்புறம் உன்னை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரியும் அவங்க தலைய தடவி கொடுக்க, அப்போ திடீர்னு தலையில இருக்கிற அந்த விக்கு கலண்டி கையோட வந்துடுதுங்க. இப்ப அந்த இடத்துல கையும் களவுமா நம்ம ஹீரோயினான புட்டி மாட்டிக்கிறாங்க. அவங்க ஒரு திருநங்கை தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. ஹீரோவுடைய அண்ணியும் ஐயோ இது தெரியாம இவளை ஒரு பொண்ணுன்னு நினைச்சு இவ முன்னாடி நம்ம துணியெல்லாம் மாத்தணுமேன்ற மாதிரியும் ஷாக் ஆகுறாங்க. அங்க ஹீரோவோட அண்ணனும் இவளையா நம்ம மருமகளா ஏத்துக்கிட்டோம், இப்ப குடும்ப மானமே அங்க போச்சு அப்படின்ற மாதிரியும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவோட அம்மாவும் அங்க ஷாக்கா பார்க்க ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியாம புல்லாங்குழல் வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இந்த அசிங்கத்தை பொருட்படுத்த முடியாம அந்த இடத்தை விட்டு முற்றிலுமா ஓடுறாங்க. இப்போ ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. அங்க ஹீரோயினையும் தேடுறாரு. ஹீரோயினை காணுங்க. ஹீரோயினுடைய மொபைலுக்கு கால் பண்ணி பார்க்கும் போதோ ஹீரோவுடைய அண்ணி எடுக்கிறாங்க. அவ போனு பர்ஸ் எல்லாத்தையும் இங்க வச்சுட்டே எங்கேயோ ஓடிட்டா. டேய், உனக்கே நியாயமா இருக்கா, இப்படிப்பட்டவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வந்த, என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, தயவு செஞ்சு போனை வச்சிருங்க, அது என்னோட காதல், அந்த காதலை என்னால விளக்கிலாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் போனை வைக்கிறாங்க. அடுத்த நாளுமே நம்ம ஹீரோவை தன்னுடைய அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே கூப்பிடுறாரு. தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த வீட்டுல தங்காதாரா அப்பா, உன்னால எங்க மானமே போச்சு, இது வரைக்கும் கச்சேரிக்கு வாசிக்கிற வீடு அப்படின்றது மாதிரி நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தது, அது எல்லாத்தையும் அந்த பையனை கூட்டு வந்து குழி தோண்டி புதைச்சிட்ட, இதுக்கு மேல நீ காணாம போன ஒரு பிள்ளையாவே இரு, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்ற மாதிரியே சொல்ல, இப்போ ஹீரோவும் தலைய தொங்க போட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுல இருந்து வெளியேறாரு. இன்னும் நம்ம ஹீரோயின் புட்டி எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு புரியலைங்க. அப்பதான் நம்ம ஹீரோவை வந்து அவங்களுடைய அண்ணி பாக்குறாங்க. அந்த சாமி சிலை நம்ம ஹீரோயின் கையில் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிலையையும் ஹீரோயினுடைய மொபைலையும் கையில் கொடுத்துட்டு, ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு உன்னோட காதல் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது, இந்த 2000 ரூபாவை செலவுக்கு வச்சுக்கோ, இதை தாண்டி என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாது, நீங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை அங்கேருந்து அனுப்பி வைக்க, பார்த்து பத்திரமா இரு, அப்பப்போ அன்னைக்கு கால் பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டே போயிடுறாங்க. இப்போதாங்க நம்ம ஹீரோயின் உண்மையாலேயே நிகழ்காலத்தில் எங்கே இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்க தன்னோட அவமானம் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்க டீ கடையில் தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே மார்க்கெட்ல நிறைய திருநங்கைகள்லாம் வந்து கூட்டமா ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் வந்து காசு வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மார்க்கெட்டே அந்த திருநங்கைகள் தாங்க ஓன் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி அவங்க அதே மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோயினை பார்க்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோயின் அந்த கல்கத்தால வந்து குருமாவை பார்க்கும் போதோ நமக்கு திருநங்கைகள் கிட்ட இருந்தே நிறைய பிரச்சனைகள் வரும், தனியா இருந்தா நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது என்னன்னு அங்கதான் நம்ம ஹீரோயின் உணர்றாங்க. யார் நீனு இந்த மார்க்கெட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ எப்படி எங்க மார்க்கெட்டுக்குள்ள வரலாம், இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீ எங்களுக்கு முன்னாடி வந்து காசு வாங்கிட்டியா, யார் நீ அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினை போட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்க. அங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோயினுடைய புடவைய உருவியும் அவங்க மேல சாயத்தை ஊட்டியும் அது எல்லாத்தையும் வீடியோலாம் எடுக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க எல்லாரும் முன்னாடியும் கதறி அழுது தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்ற மாதிரியும் கெஞ்ச, ஆனா அங்க அசிங்கப்படுத்தி கடைசியில அங்க ஒரு போலீஸ்காரங்க வந்து அங்கேயும் வம்பு பண்ண மத்தவங்களை விட்டுட்டு நம்ம ஹீரோயினை புடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம ஹீரோயினை தேடி ஹீரோ வராருங்க. அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்டையும் நம்ம புட்டியோடைய போட்டோவை காமிச்சு இவங்களை தெரியுமான்ற மாதிரி கேட்க, எப்பா இந்த பொண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு நடந்த கொடுமையை பத்தி அவர் சொல்றாரு, என் போன்ல கூட அந்த வீடியோ இருக்கேன்ற மாதிரியும் அந்த கொடுமையை வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காங்க போல, அதையும் ஹீரோ கிட்ட போட்டு காமிக்க, ஹீரோ அதை பார்த்து கண் கலங்கி கண்ணீர் விட்டு அழுகிறாருங்க. இப்ப அவ எங்க இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாங்கப்பா, அங்க போய் பாருன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோ ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க அந்த இன்ஸ்பெக்டரையும் வந்து பார்க்க, ஓ இந்த பொண்ணா, இந்த பொண்ணுக்கு நீ என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இவ என்னுடைய மனைவி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னதும் அங்க இருக்கிற போலீஸுடைய முகமும் மாறுது. சரி லாக்அப்ல தான் போட்டிருக்கோம், ஆக்சுவலி அவ ஒரு ஆம்பளை போல இருக்கே, இங்க ஆம்பளைக்குன்னு தனி செல்லு பெண்களுக்குன்னு தனி செல்லு இருக்கு, ஆனா மூணாவது ஜெண்டருக்கெல்லாம் எந்த செல்லும் இல்லை, அதனால அவளை ஆம்பளை செல்லுல தான் போட்டு வச்சிருக்கோம், அங்க வேணா போய் கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ அந்த செல்லுல இருக்கிற ஹீரோயினையும் ஹீரோ பார்க்கலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள இந்த அவமானங்கள் இந்த அசிங்கங்கள் இதுக்கு மேலேயும் இந்த சமூகத்துல வாழ முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினால அதெல்லாம் தாங்க முடியாமையும், அதுவும் முக்கியமா அந்த ஆண்கள் இருக்கிற செல்லுலையும் அவங்களுக்கு நிறைய கொடூரங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் பொறுக்க முடியாமையும் அங்கேயே அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, இது எல்லாத்தையும் ஹீரோ பாக்குறாரு.
அவரும் அங்க சுக்குநூறா உடைஞ்சு போறாரு. கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரு. இப்போ ஹீரோயினுடைய புடவை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு நேரா ஹீரோயினை பார்த்துட்டு இருந்த அந்த குருமாவுடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. அப்பதான் அந்த குருமா சொன்னது ஞாபகம் வருதுங்க. ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த ஆம்பளைய நம்பி அவனை காதலிச்சுட்டு அவனோடலாம் போனா உன்னால வாழ முடியாது, ஏன் உன்னோட கதையை கூட அவன் முடிச்சிருவான்ற மாதிரி. அது அப்போ அங்க ஞாபகம் வந்து இப்போ ஹீரோ அந்த குருமாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, ஸோ இந்த சமூகத்துடைய அவல நிலை என்ன அப்படின்றத இந்த படத்துல காமிச்சு ஒரு கொஸ்டினோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்துடைய முடிவை பத்தி? அதை எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.